கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய கிருபையும் தயவும் நம் யாவரோடும் கூட இருந்து வழி நடத்துவதாக. இப்பொழுது நாம் தேவ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து சொல்லுவோம். தேவ செய்திக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது சங்கீதம் 5வது வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது சங்கீதம் 5வது வசனம். அந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அந்த வார்த்தையை மீண்டும் ருசியை வாசிக்கிறேன். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. தேவன் நம்மளோடு இடைபடும்படியாக இந்த வார்த்தையை கொண்டு தேவன் நம்மளோடு பேச முடியாது. தேவ செய்திக்காய் ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போமாக. நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்கள் யாவரோடும் கூட இருக்கிறக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே தேவன் நீர் எங்களோடு பேசுவீராக. சுய மாமிசம் எல்லாம் மறைக்கப்படுவதாக. ஆண்டவரே, உடைய வார்த்தை எங்களுக்கு கிடைக்க முடியாது. எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம் சிந்தனை உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். தேவனை நீர் எங்களோடு பேசி நீர் எங்களை வழி நடத்தி அருளப்போற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எல்லா துதியைக்கான மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது அதிகாரத்தை வைத்து நாம் தியானித்து வருகிறோம். இதை கொண்டு ஏற்கனவே நம்முடைய போதகர் மூலமாய் கர்த்தர் நம்மளோடு பேசியிருக்கிறார். இந்த சங்கீதம் 34வது சங்கீத வைத்து நம் கடந்த நாட்களில் 8 விதமான தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க கர்த்தர் நம்மளுக்கு கிருபை செய்திருக்கிறார் நம்முடைய போதகர் மூலமாய். அதே போல இன்றைக்கும் இதே வசனத்தை இதே அதிகாரத்திலிருந்து தான் நாம் தியானிக்க போகிறோம். அந்த அதிகாரத்தில் இருக்க அந்த முக்கியமான வார்த்தை தான் இந்த சங்கீதம் 34 5வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம் முக்கியமான வார்த்தை ஒண்ணு சொல்லுகிறது. என்ன வார்த்தை? பிரகாசம் அடைந்தார்கள். அப்ப தேவன் தம்முடைய ஜனங்களை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அது மாத்திரமல்ல, அவரை நோக்கி பார்க்கிற தேவ ஜனங்கள் எல்லாரும் பிரகாசம் அடைகிறவர்களாய் காணப்படுகிறார்கள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அப்ப இந்த மாதத்திலே சங்கீதம் 34 கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்து நம்மளோடு பேசுகிறார் என்றால் அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், இந்த மாதத்திலே தேவன் நம்மளை பிரகாசிப்பிக்கிறவராய் அல்லது நாம் பிரகாசம் அடைந்தவர்களாய் நாம் காணப்பட போகிறோம். நாம் பிரகாசம் அடைந்த தேவ ஜனமாய் இந்த நாட்களிலே நாம் காணப்பட போகிறோம். பிரகாசம் என்று நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா அதற்கு அநேக விளக்கங்கள் இருக்கிறது. உதாரணத்திற்கு இருளில் உண்டாகும் வெளிச்சம் தான் பிரகாசம் என்று சொல்லப்படுகிறது. ஏசாயா 59:9 நீங்க பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, பிரகாசம் என்பது அது ஒரு ஜெயத்தை காட்டுகிறதா இருக்கிறது. நீங்க யோபுவின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் படிச்சு பார்த்தோம்னா அந்த வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, அப்பொழுது உம்முடைய ஆயுசு காலம் பட்ட பகலை பார்க்கலும் பிரகாசமாய் இருக்கும். எப்பொழுதாம் அதுக்கு முந்தின வார்த்தைகள் சொல்லுகிறது, நீ அக்கிரமத்தை விட்டு விலகி அநியாயம் உன் கூடாரத்தின் வாசலில் இராமல் போனான். அப்ப நம் நீதிமான்களாய் வாழும் பொழுது அல்லது தேவனுக்கு உகந்த ஜீவியத்தை செய்யும் பொழுது அது நம்மளுக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கிறது. அதைத்தான் இங்க யோபு சொல்லுகிறது, உன் ஆயுசு நாட்கள் பிரகாசமாய் இருக்கும். அப்ப பிரகாசம் என்பது இருளில் வெளிப்படுகிற வெளிச்சம் மாத்திரமல்ல, இருளை போக்குகிற வெளிச்சம் மாத்திரமல்ல, அது பிரகாசம் என்பது ஒரு ஜெயத்தின் ஜீவியத்தை காட்டுகிறது. தேவனிடத்திலிருந்து அல்லது நாம் ஜெயம் அடைகிறதை காட்டுகிறதாய் காணப்படுகிறது. ஆனா இந்த பிரகாசத்தை குறித்து நாம் தியானிக்கும் போதுல இதுல முக்கியமான ஒரு காரியத்தை நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. பிரகாசம் என்றால் அது வெளிச்சம் கிடையாது. வெளிச்சத்திற்கும் பிரகாசத்திற்கும் வித்தியாசம் உண்டு. வெளிச்சம் என்றால் அது ஒரு இடத்திலே இருக்கிறது, அது ஒரே இடத்தை காட்டுறது அல்லது ஒரு மனிதனுக்குள்ளாய் காணப்படுறது. உதாரணத்திற்கு நாம் ரட்சிக்கப்படுகிறோம் அல்லவா, அது நம்மளுடைய வெளிச்சம். நம்மளுடைய இருளின் சரீரத்திலே வெளிச்சம் உண்டாகிறது. யோவான் புஸ்தகம் 11வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் படிச்சு பார்த்தோம்னா அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஒருவன் இருளிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடியினால் இருண்டவன் என்றான். இங்க வசனம் சொல்லுகிறது, இருளிலே நடந்தால் அவனுக்குள் வெளிச்சம் இல்லை. அப்படின்னா ஒரு மனிதன் தேவனை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளும் போது அவனுக்குள்ளாக ஒரு வெளிச்சம் வருகிறது. ஆனா அது பிரகாசம் கிடையாது. அது அவனை மாத்திரம் சுத்திகரிக்கிறது, அவனை பரிசுத்தப்படுத்துகிறது, அந்த மனிதனை சுத்தப்படுத்துகிறது, அவன் தேவனுக்கு உகந்தவனாய் மாறுகிறான்.
அது அவனுக்கு வெளிச்சமா இருக்கிறது, அவன் சரீரத்துக்கு வெளிச்சமா இருக்கிறது. கண்கள் தெளிவா இருந்தால் சரீரம் முழுவதும் ஒளியா இருக்கும் சொல்லி போட்டிருக்கு. அது தன்னுடைய அந்த மனிதனுடைய காரியத்தை மாத்திரம் குறிக்கிறது. ஆனா பிரகாசம் என்பது அது கிடையாது. பிரகாசம் என்பது என்னன்னா, அதன் மூலமாய் அந்த மனிதன் அந்த காரியத்திலிருந்து வருகிற வெளிச்சத்தின் மூலமாய் பாதிக்கப்பட்ட பொருட்கள், அந்த வெளிச்சத்தின் மூலமாய் ஒரு வழியை கண்டு கொண்டு மற்றொரு காரியம் அதுல இணைகிறது தான் பிரகாசமா இருக்கிறது. உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா சூரியன் பிரகாசம் என்று சொல்லி இருக்கிறத நாம் பார்க்கலாம். சூரியன் ஒளியாய் தான் இருக்கிறது. ஆனா சூரியன்ல இருந்து வர்ற அந்த வெளிச்சத்தின் கதிர்கள் இருக்கு அல்லவா, அது நிலவை பிரகாசிக்க பண்ணுகிறதா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, பூமியிலே படுகிற பொருட்கள் எல்லாவற்றையும் மின்னப்பை செய்கிறதும் பிரகாசம் அடைய செய்கிறதுமாய் காணப்படுகிறது. அப்ப வேதம் சொல்லுகிறது, நாம் வெளிச்சமாய் இருக்கிறது மாத்திரமல்ல, நாம் பிரகாசம் அடைந்தவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்று வேதம் நம்மளுக்கு கற்படுகிறது. உதாரணத்திற்கு வசனத்தை நாம் பார்த்தோம் என்றால் அநேக வசனங்கள் இருக்கிறது. 3 வசனத்தை நான் உதாரணத்துக்கு சொல்றேன். யோவான் புஸ்தகம் 33வது அதிகாரம், யோபுவின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 29வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால் அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, தேவன் தம் மனுஷனுடைய ஆத்மாவை படுகொலிக்கு விலக்குகிறதற்கும் அவருடைய ஜீவனுள்ளோரின் வெளிச்சத்திலே பிரகாசிப்பதற்கும் என்று சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கலாம். வசனம் தெளிவாய் சொல்லுது பாருங்க, ஜீவனுள்ளோரின் வெளிச்சத்திலே பிரகாசிப்பதற்கும். அப்ப இங்க வெளிச்சம் என்பது வேறு. அந்த வெளிச்சத்தின் வருகிற அந்த கதிர்கள் இருக்கல்லவா, அந்த கதிர்கள் மூலமா ஏற்படுகிற பாதிப்பை தான் இங்க பிரகாசம் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். நீங்க சில இடங்கள்ல ஒளியை நீங்க வச்சு பாத்தீங்கன்னா, ஒரு லேசர் லைட்டை செலுத்து பாத்தீங்கன்னா, அந்த லேசர் வெளிச்சம் தான், அது ஒரு ஒளி. ஆனா அது போற பாதையில அந்த லேசர் போறத பாத்தீங்கன்னா அதை சுற்றிலும் எந்த ஒரு பிரகாசத்தையும் கொடுக்காது. ஒரு லேசர் ஒரு அறைக்குள்ள போச்சுன்னா அது போகிறது கூட உங்களுக்கு தெரியாது. அதோட எண்டிங் பாயிண்ட் மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். அதுல நடுல போறது கண்ணுக்கு தெரியாம இருக்கும். ஏன்னா அது பிரகாசத்தை கொடுக்கறது இல்லை, அது ஒரு ஒளி மட்டும்தான். அதை தன்னைத்தானே கொண்டு போய் அடுத்த பக்கத்துக்கு கொண்டு போகுது. ஆனா ஒரு அறையில ஒரு கேண்டில் நீங்க வச்சு பாத்தீங்கன்னா, ஒரு மெழுகுவர்த்தியை வச்சு பாத்தீங்கன்னா அதுல ஒரு ஒளி இருக்கு. ஆனா அந்த ஒளி இருக்கிற இடத்தெல்லாம் நீங்க சுத்தி பாத்தீங்கன்னா வெளிச்சமா இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதை சுற்றிலும் இருக்கிற பொருட்கள் வெளியரங்கமாக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். அப்படின்னா அது என்ன அர்த்தம்? அந்த கேண்டில் இருந்து வர்ற வெளிச்சம் மற்றவைகளையும் பிரகாசிக்க பண்ணுகிறதா இருக்கு. அந்த அறையில இருக்கிற பக்கத்துல இருக்கிற சேர், பக்கத்துல இருக்கிற பொருட்களுக்கும் வெளிச்சம் கொடுக்கிறதாய் காணப்படுது. இந்த வெளிச்சத்தை அது பெற்று பிரகாசிக்கிறதாய் காணப்படுது. அதுதான் பிரகாசத்தை காட்டுகிறது. அப்ப வேதம் என்ன சொல்லுகிறது? நாம் பிரகாசிப்பிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டவர்களா இருக்கக்கூடாது. நம்மிடத்தில் இருக்கிற தேவனுடைய ஒளி மற்றவர்களுக்கு வெளியாய் அது காணப்பட வேண்டும். நம்மளிடத்தில் தேவன் கொடுத்த ஒளியின் மூலமாய் அநேகரை நாம் தேவன் பக்கம் திருப்புகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அதான் வசனம் சொல்லுது பாருங்க, ஜீவனுள்ளோரின் வெளிச்சத்திலே பிரகாசிப்பிக்கிறவர்களாய். நாம் இருக்கிறது ஒரு கிறிஸ்தவ ஆர்கனைசேஷன் தான். நாம் இருக்கிறது கிறிஸ்தவ ஜனங்களுக்குள்ளாக. நாம் ஜெபத்துக்கு தான் வருகிறோம். நம்மளை சுற்றில கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. ஆனா அவர்களுக்கு இந்த ஒளிகளுக்கு உள்ளாகவும் வெளிச்சத்திற்குள்ளாகவும் நாம் பிரகாசிக்கிறவர்களாய், நம் மூலமாய் அநேகரை நாம் தேவன் பக்கம் திருப்புகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இன்னொரு வசனத்தை நாம் உதாரணமாய் பார்த்தோம் என்றால், லூக்காவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 30வது வசனத்தை படித்து பார்த்தோம் என்றால் அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, புறஜாதிகளுக்கு பிரகாசிப்பிக்கிற ஒளியாகவும், புறஜாதிகளுக்கு பிரகாசிப்பிக்கிற ஒளியாகவும். அங்கு வெளிச்சம் என்று சொல்லப்படல, புறஜாதிகளுக்கு வெளிச்சத்தின் ஒளியாகவும் சொல்லப்படல, பிரகாசிப்பிக்கிற ஒளி. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளிடத்திலிருந்து புறப்படுகிற ஒளி இருளில் இருக்கிற புறஜாதிகளுக்கு வழியை காட்டுகிறதாய் காணப்பட வேண்டும். நம்மளிடத்திலிருந்து வெளிப்படுகிற ஒளி, தேவனால் கொடுக்கப்பட்ட அந்த நித்திய ஜீவனின் ரட்சிப்பின் ஒளி அநேகரை தேவன் பக்கம் திருப்புகிற பிரகாசிப்பிக்கிற காரியமாய் காணப்பட வேண்டும். இன்னொரு வசனம் இப்படியா சொல்லுகிறது, யோவான் புஸ்தகம் 5வது அதிகாரம் 35வது வசனத்தை நாம் படித்து பார்த்தோம் என்றால் அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அவன் எரிந்து பிரகாசிப்பிக்கிற விளக்காய் இருந்தான், நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே கலிகூற மனதாய் இருந்தீர்கள். இங்க தெளிவாய் போட்டிருக்கிறது பாருங்க, அவன் எரிகிற விளக்காய் இருந்த, பிரகாசிப்பிக்கிற வெளிச்சமா இருந்த விளக்கா இருந்தா, அவனுடைய வெளிச்சத்திலே அவனுடைய பிரகாசத்திலே நீங்கள் மகிழ்ந்து கலிகூர்ந்தீர்கள். இதுதான் பிரகாசத்தை காட்டுது. அப்ப இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம், நம்மளை தேவன் இந்த மாதத்திலே இந்த நாட்கள் எப்படி மாற்றுகிறாராம்? பிரகாசிப்பிக்கிறவர்களாய் மாற்றுகிறார். நாம் பெற்ற ரட்சிப்பிலே ஒரு பலனை கர்த்தர் கொடுக்கிறவராய் இருக்கிறார்.
இதுவரைக்கும் நம்முடைய ஜீவியம் இன்றைக்கு எப்படி இருக்கு என்று நாம் யோசித்து பார்ப்போமாக. நாம் ஒரு லேசர் லைட் போல இருக்கிறோமா, இல்ல மெழுகுவர்த்தியை போல எரிகிற பந்தத்தை போல் விளக்கை போல் நாம் காணப்படுகிறோமா? நான் ஏற்கனவே சொன்னபடி ஒரு லேசர், நீங்க அந்த ஹை பீம் லேசர்லாம் நீங்க பார்க்கலாம், அல்லது நார்மல் லேசர் கூட கடைகள்ல நீங்க வாங்கி பார்க்கலாம். அந்த அனிமல்ஸ்க்கு, கேட்டுக்கெல்லாம் நீங்க, அல்லது சின்ன பிள்ளைங்க விளையாடுறத பாத்தீங்கன்னா ஒரு 3 செல் உள்ள போட்டிருப்பாங்க. அதுல இருந்து ஒரு சிவப்பு ஒளி வரும், அல்லது வெளிச்சம் பச்சை கலர் வரும். ஆனா அது போற பாதையை நீங்க பார்க்க முடியாது. அது போய் சேர்ற அந்த செவரையோ அங்க இருக்கிற இடத்த தான் நீங்க பார்க்க முடியும். அதுதான் வெளிச்சம். ஆனா விளக்கு என்பது மற்றவைகளையும் பிரகாசிப்பிக்கிறதாய் காணப்படுது. இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டு எத்தனையோ நாட்கள் ஆயிருச்சு. நாம் ரட்சிக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமாதானத்தை உணர்கிறோம். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய அன்பை நாம் ருசி பார்க்கிறவர்களாய் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய கண்ணீர்கள் துடைக்கப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மளுக்கு ஆசீர்வாதத்தையும் கிருபையும் கொடுக்கிறார். ஆனா நாம எத்தனை நாள் நாம் அநேகருக்கு பிரகாசிப்பிக்கிறவர்களாய் காணப்பட்டிருக்கோம். நம் மூலமா எத்தனை பேர் கர்த்தர் பக்கம் திரும்பி இருக்கிறாங்க? நம்மளிடத்துல இருக்கிற நன்மை எத்தனை பேருக்கு இடத்திற்கு போய் அடைந்து சேர்ந்திருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்ப்போமாக. அப்ப வேதம் சொல்லுகிறது, நாம் வெளிச்சமாய் இருக்கிறதற்காய் கர்த்தர் நம்மளை அழைக்கவில்லை, நம்மளை பிரகாசிக்கும்படி கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். அவர் இந்த நாட்களில் நம்மளை பிரகாசிக்க பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். இதுவரைக்கும் நாம் அநேகரை தேவன் பக்கம் திருப்பாதவர்களாய் இருக்கலாம். நம்முடைய ஒளி நம்முடைய குடும்பத்துக்கும் நமக்கு மாத்திரம் சுகந்தமாய் இருந்திருக்கலாம். ஆனால் இனிமேல் தேவன் என்ன செய்ய போகிறார்? நம் மூலமாய் அநேகருக்கு தேவன் ஒளியை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். நீங்க சீசர்களுடைய வாழ்க்கையை நீங்க குறிச்சு பாத்தீங்கன்னா, சீசர்கள் இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்த உடனே, இயேசுவினுடைய சீசர்களா மாறின உடனே அவர்களுடைய காரியத்தை தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு கட்டம் வந்தது, அவர்கள் இயேசுவினுடைய அன்பையும் இயேசுவினுடைய அற்புத அடையாளங்களை பார்த்து தங்களை தேய்ச்சி கொண்டே இருந்தாங்க. ஆனா ஒரு நிலைமை வந்த உடனே என்ன நடக்குது? அவர்கள் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு அவர்கள் ஊழியம் செய்கிறவர்களாய் மாறினாங்க. இது நான் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தை சொல்லல, அதுக்கு முன்னாடியே, இயேசு சிலுவையில் அடிக்கப்படுறதுக்கு முன்னாடியே சீசர்களை அழைத்து 70 பேரை இயேசு அழைத்து என்ன செய்கிறார்? அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கு ஊதி பரிசுத்தாவினர் கொடுத்து, நீங்க 2 பேராய் போய் ஊழியம் செய்யுங்கன்னு சொல்றாங்க. ஊழியம் செய்த உடனே என்ன நடக்குது? அவர்கள் திரும்ப வந்து சொல்றாங்க, நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம், பிசாசுகள் எங்களுக்கு கீழ்ப்படிந்தன, வியாதியஸ்தர்களை குணமாக்கிறோம். உடனே இயேசு சொல்லுகிறார், அதிலே நீங்கள் மேன்மை பாராட்டாமல் இருங்க. அப்ப வசனம் என்ன சொல்லுகிறது? அதுவரைக்கும் அவர்கள் ஒரு ஒளியை பெற்றவர்களா இருந்தாங்க. அதுவரைக்கும் இயேசுவை பின்பற்றிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்குள்ள எப்படி வாழணும்னு தெரியும். அவங்களுக்கு இயேசு நல்ல ஒரு சத்தியத்தை போதித்துக் கொண்டிருந்தார். அந்த ஒளி அவர்களுக்குள்ளாக தான் இருந்துச்சு. ஆனா எப்ப பரிசுத்தாவினர் கொடுத்து இயேசு அவர்களை வெளியில அனுப்பினாரோ அப்பொழுது அவர்கள் பிரகாசிக்கிறவர்களாய் மாறினார்கள். அவர்கள் அநேகரை விடுதலையாக்குகிறவர்களாய் மாறினார்கள். அநேகரை தேவன் பக்கம் திருப்புகிறவர்களாய் மாறினார்கள். அப்ப தேவனுடைய பிள்ளைகளாகி இருக்கிற நாம் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்திலே நாம் இருந்து விடக்கூடாது. நாம் மரிக்கும் வரைக்கும் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்திலே நாம் இருந்து விடக்கூடாது. நாம் மரித்து பரலோகத்தை சொல்லும் போது, ஆண்டவரே என்னை நீ ரட்சித்து ரொம்ப நன்றி ஆண்டவரே, நான் யாரையும் ரட்சிப்புக்குள்ள நடத்தல என்று நாம் சொல்லக்கூடாது. நாம் என்ன செய்ய வேண்டும்? நம் மூலமாய் அநேகரை நாம் தேவன் பக்கம் திருப்புகிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தான் பிரகாசிப்பிக்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறார்கள். நீங்க வேதம் முழுக்க பார்க்கலாம், எத்தனையோ ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ தேவ மனிதர்கள் இருக்கிறாங்க. எல்லாருமே தேவனால் பிரகாசிப்பிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறாங்க. எல்லாருமே தேவனால் பயன்படுத்தப்பட்டவர்களாய் இருக்கிறாங்க. அப்ப தேவனால் பிரகாசிக்கப்பட்டவர்களாய் நாம் காணப்படுவோமாக. அதனாலதான் தேவன் சொல்லுகிறார், இன்றைக்கு நம்மளை அவர் பிரகாசம் அடைய பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். நம் மூலமாய் நம்மளை சுற்றி இருக்கிறவர்கள் தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாய் மாறுகிறார்கள். இதுல 2 காரியம் அடங்கி இருக்கிறது. இந்த பிரகாசத்திலேயே 2 விதமான பிரகாசம் இருக்கிறது. வேதம் சொல்லுகிற விளக்கின் பிரகாசம், சூரியனின் பிரகாசம் என்று சொல்லியிருக்கு. விளக்கின் பிரகாசம் என்பது அதன் இடத்துல இருக்க ஒரு சின்ன வட்டத்தை குறிக்கும். சூரியனின் பிரகாசம் என்பது அது நிலவுக்கும் மற்ற ஒரு சுடரொளிக்கும் மற்ற நிலவுக்கும் அது பிரகாசத்தை கொடுப்பது மாத்திரமல்ல, அது பூமியை முழுக்க நிரப்புகிறதை காட்டுகிறது. இது 2ல ஏதாவது ஒன்றாய் நாம் இருந்தாலும் அது தேவனுக்கு பிரியமுள்ள ஜீவியமாய் காணப்படுகிறது. அதுதான் பிரகாசம் அடைந்ததை காட்டுகிறது. அப்ப வேதம் சொல்லுகிறது, தேவன் நம்மளை இன்றைக்கு அவர் பிரகாசம் அடைய செய்கிறார். சங்கீதம் 118வது சங்கீதம் 27வது வசனத்தை நாம் படிச்சு பார்த்தோம்னா அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. சங்கீதம் 118 மற்றும் 27வது வசனம் 27 நாம் படிச்சு பார்த்தோம்னா அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார்.
சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் நம்மளை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். இது எதை காட்டுகிறது? ஒரு தேவ பிள்ளையும் சொல்ல முடியாது, என் மூலமா நான் ரட்சிப்புக்குள் நடத்த கர்த்தர் என்னை பயன்படுத்தல, நான் எவ்வளவுதான் வசனம் சொன்னாலும் யாரும் என் மூலமா ரட்சிக்கப்படல, அதற்கு என்னை வைக்கல, கர்த்தரிடத்துல இருந்து நான் மாத்திரம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள, நான் மாத்திரம் ரட்சிக்கப்படதான் கர்த்தர் என்னை நடத்தினார் என்று ஒருவராலும் நாம் சொல்ல முடியாது. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மளை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அப்ப உண்மையான தேவ பிள்ளை, உண்மையான ரட்சிப்பை பெற்ற தேவ பிள்ளை, உண்மையாய் தேவனுடைய அன்பை ருசி பார்க்கிற தேவ பிள்ளைகள் தேவனுடைய பிரகாசிப்பிக்கப்படுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அப்ப வேதம் சொல்லுகிறது, இன்னைக்கு நாம் பிரகாசம் அடைந்தவர்களாய் நாம் மாறுகிறோம் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப தேவன் நம்மளை பிரகாசிப்பிக்கிறவராய் இருக்கிறார் என்றால், முதலாவது நம்மளை எப்படி பிரகாசிப்பிக்க பண்ணுகிறார், அல்லது நம்ம இடத்துல காணப்படுகிற எந்த காரியத்தை தேவன் முதலாவது பிரகாசிப்பிக்க பண்ணுகிறார். நீங்க வேதத்துல படித்து பார்த்தோம் என்றால், கண்கள் பிரகாசம் அடைந்ததை நாம் பார்க்கலாம், முகங்கள் பிரகாசித்தது என்று வசனம் சொல்லுகிறது, வஸ்திரம் பிரகாசித்தது. லூக்காவின் புஸ்தகம், மார்க்குவின் புஸ்தகத்துல வாசிக்கும் பொழுது இயேசுவின் வஸ்திரம் பிரகாசித்தது. நீங்க அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்துல படித்து பார்க்கும் பொழுது ஸ்தேவானுடைய முகம் பிரகாசித்தது, மோசேயினுடைய முகம் பிரகாசித்தது. அது மாத்திரமல்ல, அதாவது முகம் அல்ல, தலை, உச்சி தலை இருக்கல்லவா, அது பிரகாசித்தது என்று வசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற காரியம் என்னவென்றால், தேவன் முதலாவது ஒரு மனிதனோட வாழ்க்கையில எதை கொண்டு தேவன் அவனை பிரகாசிக்க பண்ணுகிறார், அல்லது அவனுடைய வாழ்க்கையில எதை தேவன் பிரகாசிக்க பண்ணுகிறாராம். வசனம் சொல்லுகிறது, 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால், அந்த வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிப்பிக்க சொன்ன தேவன் இயேசுவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். வசனம் எப்படியா சொல்லுது பாருங்க, எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். அப்ப தேவன் முதலாவது எதை நம்முடைய வாழ்க்கையில பிரகாசிக்க பண்ணுகிறார், அவர் நம்முடைய இருதயத்தை பிரகாசிப்பிக்கிறவராய் காணப்படுகிறார். அவர் நம்முடைய இருதயத்திலே வந்து நம்மளை பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாய், நம்முடைய இருதயத்தை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் மாற்றுகிறார் என்று வசனம் சொல்லுகிறது. நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாய் காணப்பட்டதாம் வசனம் சொல்லுகிறது. மனிதர்களுடைய இருதயம் எப்படி இருக்கிறதாம். எரேமியாவின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, எல்லாரும் பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார். ஒரு மனிதனுடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாய் இருக்கிறதா, அது அவனுடைய இருதயம் திருக்குள்ள இருதயமாய் காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம, அல்லது ஒரு மனிதனை நீங்க பாத்தீங்கன்னா, அவர்கள் ஏதாவது ஒரு காரியத்திலே அவர்கள் திருக்குள்ளவர்களாய் இருப்பாங்க. கொஞ்சம் நல்ல பணம் வந்தோடனே என்ன நினைப்பாங்க, அது வரைக்கும் உதவி செய்யலா இருந்தவங்க பணம் வந்தோடனே அது எனக்கு தான் இந்த காரியம் இருக்க வேண்டும், இது நான் மற்றவர்களுக்கு கொடுக்க கூடாது என்று நினைப்போம். அங்கு ஒரு பொறாமை வரும். அல்லது அவர்களுக்கு யாரையாவது நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய எண்ணங்கள்ல இருதயத்துல சடனா என்ன வரும், அவங்க மட்டும் எப்படி அப்படி வாழ்றாங்க, அப்படிப்பட்ட பொறாமைகள், பேதங்கள், வெறிகள், பொய் பேசுறது, இது எல்லாமே இருதயத்திலிருந்து புறப்படுகிறதாய் காணப்படுது. அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, மனிதனுடைய இருதயம் திருக்குள்ள இருதயமாய் இருக்கிறதா. ஆனா அப்படிப்பட்ட இருதயத்தை தேவன் எப்படி வெளிச்சமாய் மாற்றுகிறார், இது பிரகாசம் அல்ல வெளிச்சமாய் மாற்றுகிறதை காட்டுது. வசனம் சொல்லுகிறது, எசேக்கியேலின் புஸ்தகம் 36வது அதிகாரம் 26வது வசனத்தை நாம் படிச்சு பார்த்தோம்னா, அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. எசேக்கியேல் புஸ்தகம் 36:26, உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். தேவன் திருக்குள்ள இருதயமுள்ளமாகிய மனுஷனுடைய இருதயத்தை எடுத்து அவர் என்ன செய்கிறாராம், சதையான இருதயத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அது திருக்குள்ள இருதயம், அதற்கு ஒரு பேர் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த திருக்குள்ள இருதயத்துடைய பேர் என்னவாம், அது ஒரு கல்லான இருதயம் என்று சொல்லப்படுகிறது. மாம்ச சரீரம் தான், ஆனா அந்த சரீரத்துல காணப்படுகிற இருதயம் கல்லான இருதயம், அதுதான் திருக்குள்ள இருதயம். இதை பார்த்தாலும் இரக்கப்படாத இருதயமாய் இருக்கும். சில பேருடைய இருதயத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அவர்கள் இரக்கமே இருக்காது. நான் நேற்றைய தினத்திலே இந்த கேரளாவுக்குரிய அந்த பிளட் வந்த காரியத்தை குறித்து நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன்.
அதுல சில வீடியோஸ் அதுக்குரிய காரியங்கள் அந்த சர்வே எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அதுல ஒரு வீடியோ எனக்கு தட்பட்ட எனக்கு அந்த யூடியூப்ல ரெக்கமெண்ட் பண்ணப்பட்டது. அந்த வீடியோல அது ஒரு சின்ன 60 செகண்ட் வீடியோ தான். அந்த வீடியோ பார்க்கும் பொழுது அந்த வீடியோல ஒரு வயசானவர் அந்த ஆத்த கடக்க பாக்குறாரு. அது பெரிய பிளட் இல்ல, பிளட் முடிஞ்சு அல்லது பிளட்டுக்கு முன்னாடியோ அது கொஞ்சம் தண்ணி போய்கிட்டு இருக்கு, வேகமா போய்கிட்டு இருக்கு. ஆனா அதுல ஒரு வெள்ளம் தான் போய்கிட்டு இருக்கு. ஆனா ரொம்ப பெரிய வெள்ளம் கிடையாது, வெள்ளம் போய்கிட்டு இருக்கு. அதுல எல்லாரும் கடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி கடந்து வரும் பொழுது ஒரு வயசானவர், ஒரு 80 வயது இருக்கிறவர், அவரும் கடந்து வர்றாரு. அவர் நல்லா தான் நடக்கிறாரு, நல்லா நடந்து கடந்து வர்றாரு. அப்படி கடந்து வரும்போது பாதி தூரத்துல வந்த உடனே அது வெள்ளத்தின் வேகத்தை தாங்க முடியாம அவர் தடுமாற ஆரம்பிக்கிறார். ஆனா அவர் தடுமாறுற இடத்துக்கு பக்கத்திலே ஒரு 28 வயசுல இருந்து 30 வயசுல ஒரு மனுஷன் நிக்கிறாப்புல, ஒரு பையன் நிக்கிறாப்புல. 28ல இருந்து 30 வயசு, நல்ல பாடி உள்ள நல்ல சரீரம் உள்ளவர் தான் நிக்கிறார், நல்ல பலன் உள்ளவர் நிக்கிறார். இவர் தடுமாறுறத அந்த வயசானவர் அவர் தடுமாறுறதை இந்த மனுஷன் பார்த்துக்கிட்டே இருக்கிறாப்புல. கரைக்கு இங்க இருந்தும் ஜனங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களால உள்ள போய் மீட்க முடியாது. ஆனா அங்கேயே அவர் பக்கத்திலே ஒரு 2 அல்லது 4 இன்ச்சு தான் தள்ளிதான் இருக்கும். ஒரு அடி வச்சுக்கோங்கமே, ஒரு அடிக்கு இடப்பட்ட தூரம் தான் இருக்கும் இந்த வயசானவருக்கும் அவருக்கும். அப்படி நடந்து வர்றாரு. அவர் தடுமாறுறத பாக்குறாரு. இந்த வாலிப பையன் பாக்குறாப்ல, பார்த்தும் அவருக்கு உதவி செய்யல. சரி, அவர் தடுமாறி அந்த பையனை கிராஸ் பண்ணி அந்த பையனுக்கு இங்க பக்கம் வந்த உடனே இன்னும் தடுமாறி அவர் அப்படியே விழுகிறாரு. விழுந்த உடனே இந்த பையன் கையில கொடை இருக்கு, கைய நல்லா நிக்கிறாப்ல, ஸ்ட்ராங்கா நிக்கிறாப்ல. ஆனா கொடையை கொடுத்து காப்பாத்தினாரான்னு பார்த்தா அதுவும் நடக்கல, கையை கொடுத்தாரான்னு பார்த்தா அதுவும் நடக்கல. அந்த அவர் கண்ணு முன்னாடியே அவர் காலை தொட்டுக்கிட்டே இந்த வயசானவர் தண்ணியில அடிச்சுக்கிட்டு போறார். எதற்காக இதை சொல்லுகிறேன்? அவங்க மனிதனுடைய இருதயம் கல்லாகிறதை பார்க்கலாம். ஒரு பக்கத்துல அவன் இரக்கமுள்ளவரா இருக்கான், நிறைய பேர் உதவி செய்யறாங்க. ஆனா இன்னும் சில இடங்களிலே மனிதர்களுடைய இருதயம் கல்லான இருதயமா இருக்கு. அவனுக்கும் ஒரு பாதிப்பு வரும் பொழுது தன்னை காத்துக் கொள்ளுகிறவனாய் இருக்கிறானை தவிர மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவனாய் காணப்படல. அதுதான் வசனம் சொல்லுகிறது, திருக்குள்ள இருதயம், கல்லான இருதயம். அப்படிப்பட்ட இருதயத்தை தேவன் எடுத்து போட்டு என்ன இருதயத்தை கொடுக்கிறாராம்? நவமான இருதயத்தை, சதையுள்ள இருதயத்தை தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். இதுதான் தேவனுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டதை காட்டுகிறது. அப்ப ஒரு தேவ பிள்ளை ரட்சிக்கப்பட்ட உடனே அவர்கள் இருதயம் என்ன இருதயமாய் மாறுகிறது? சதையுள்ள இருதயமாய், நவமான இருதயமாய். இது எப்படி ரட்சிப்புக்கு உகந்தது என்று நான் பார்த்தோம் என்றால் வசனம் தெளிவாய் சொல்லுது பாருங்க. நான் உங்கள் இருதயத்தில் நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிடுவேன். இது ரட்சிக்கப்படுகிற அனுபவத்தை காட்டுகிறது. ஒரு காலத்திலே நாம் திருக்குள்ள இருதயம், ஆனால் இன்றைக்கு நாம் நவமான இருதயத்தை பெற்றிட்டோம். நம் வெளிச்சத்தை நாம் பெற்றவர்களாய் மாறிட்டோம். அப்படிப்பட்ட இருதயத்தை உடையவர்களாய் இருக்கிறோம் என்று வேதம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறதா இருக்கிறது. இதுல இன்னொரு முக்கியமான காரியம் என்னவென்றால் வசனம் சொல்லுகிறது, இப்படிப்பட்ட இருதயத்தை பெற்றவர்களும் 2 விதம் உடையவர்களாய் காணப்படுகிறார்கள். மத்தேயுவின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 34வது வசனத்தை நாம் படித்தது பார்த்தோம் என்றால் அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, விரியன் பாம்பு குட்டிகளை நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இந்த வசனம் எதை சுட்டி காட்டுகிறது? ஒரு மனிதனுடைய இருதயம் திருக்குள்ள இருதயமா அல்லது சதையுள்ள இருதயமா, கல்லான இருதயமா, நவமான இருதயமா என்பதை எப்படி நாம் புரிந்து கொள்வது? எதை நாம் அளவுகளாய் வைத்து புரிந்து கொள்வது? அவர்கள் வாயின் வார்த்தையை வைத்து நாம் புரிந்து கொள்ள முடியும். அவர்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள், அவர்கள் பேசுகிற வார்த்தைகள், அவர்கள் மற்றவர்களிடத்துல பேசுகிற வார்த்தைகள், அவர்கள் எளியவர்களை பார்க்கும் பொழுது பேசுகிற வார்த்தைகள், மற்ற ஊழியக்காரர்களையோ மற்ற ஜனங்களையோ உறவினிடத்துல பேசுகிற வார்த்தைகளை வைத்துதான் அவர்கள் திருக்குள்ள இருதயமா சதையான இருதயமா என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். நாம் பிரகாசம் அடைவதற்கு முன்பாக முதலாவது இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. அப்ப வசனம் சொல்லுகிறது, திருக்குள்ள இருதயமாய் இருந்தோம், நம்மளை சதையுள்ள இருதயமாய் கர்த்தர் மாற்றினார். ஆனால் அதை எப்படி நாம் அறிந்து கொள்வது? நம்முடைய வாயின் வார்த்தைகள். ஏன்னா அதனுடைய அதே அடுத்த வசனம் தெளிவாய் சொல்லுது பாருங்க, நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். அப்ப இன்றைக்கு தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நாம், நம்முடைய ஜீவியம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? நம்முடைய இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுகிறது அல்லவா? நாம் நல்லவைகளை எடுத்து காட்டுகிறவர்களாய் இருக்கிறோமா அல்லது பொல்லாதவைகளை எடுத்து உரைக்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோமா? நாம் திருக்குள்ள இருதயத்தை எடுத்து காட்டுகிறவர்களாய், கல்லான இருதயத்தை எடுத்து காட்டுகிறவர்களாய் இருக்கிறோமா
அல்லது சதையுள்ள இருதயத்தை எடுத்து காட்டுகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோமா? அப்ப இதுதான் பிரகாசிப்பிக்கப்படுவதற்கு முதலாவது படியாய் காணப்படுது. நான் யாரிடத்துல வெளிச்சம் இருக்கோ அவர்கள் வெளிச்சம் தான் பிரகாசம் உள்ளதாய் மாறும். அப்ப முதலாவது வேதம் என்ன நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது? இன்றைக்கு தேவன் நம்முடைய இருதயத்தை பிரகாசிக்க பண்ணுகிறார் என்றால் முதலாவது அவர் நமக்கு சதையுள்ள இருதயத்தை கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கிறார். தேவனுக்கு உகந்த இருதயத்தை தேவன் நம்மளுக்கு கொடுக்கிறார். அது பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற இருதயமாய் இருக்கிறது. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் எடுக்கிற யோசனைகள், நாம் எடுக்கிற சிந்தனைகள், நாம் ஏறெடுக்கிற காரியங்கள், நம் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியங்கள் எப்படிப்பட்ட காரியமாய் இருக்கிறது என்பதை நிதானித்து பார்ப்போமாக. அப்ப முதலாவது நாம் பிரகாசம் அடைவதற்கு தேவன் என்ன செய்கிறார்? அவர் நம்முடைய இருதயத்தை சதையுள்ள இருதயமாய் கர்த்தர் மாற்றுகிறார். இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் முதலாவது தேவ சமூகத்துல ஒப்பு கொடுப்போமாக. ஆண்டவரே, என்னை நீர் முதலாவது வெளிச்சம் உள்ளவனாய் நீர் மாற்றுவீராக. நான் பிரகாசம் அடைந்தவனாய் காணப்படணும். ஆனா முதலாவது எனக்குள்ளாய் ஒரு ஒளி வரணும் என்று சொல்லுங்க. எனக்குள்ளாய் முதலாவது சதையுள்ள இருதயம் காணப்படணும் சொல்லுங்க. நாம் திக்கற்றவர்களை பார்க்கும் பொழுது உதவி செய்கிறவனாய் இருக்கணும். நம்பிக்கையற்றவர்களை பார்க்கும் பொழுது நம்பிக்கை கொடுக்கிறவனாய் காணப்படணும். உதவியற்றவர்களை பார்க்கும் பொழுது உதவி செய்கிறவனாய் காணப்படணும். எனக்கு ஒரு சதையான இருதயத்தை கொடுங்க என்று தேவ சமூகத்திலே நாம் கேட்டுக்கொள்வோமாக. அப்படி நாம் கேட்கும் பொழுது தேவன் நமக்குள்ளாய் இருக்கிற கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு அவர் சதையுள்ள இருதயத்தை தேவன் நம்மளுக்கு கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அப்ப வேதம் சொல்லுகிறது அவர் நமக்கு முதலாவது சதையுள்ள இருதயத்தை கொடுத்து நம்மளுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறார். அந்த வெளிச்சம் தான் பின்னாக என்னவாய் மாறுகிறதாம்? 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அது பிரகாசிப்பிக்கிற இருதயமாய் மாறுகிறது. அந்த கிறிஸ்து நமக்குள் கிரியை செய்த உடனே பிரகாசிப்பிக்கிற இருதயமாய் மாறுகிறது. அப்ப பிரகாசிப்பிக்கிற இருதயம்னா என்ன அர்த்தம்? இதுவரை நாம் பார்த்தது பிரகாசிப்பிக்கிற இருதயத்துக்கு முன்னாடி ஒளியின் இருதயத்தை நாம் பெற்றுக்கொள்ளுது. இப்ப நாம பார்க்க போகிறது இருதயம் பிரகாசிப்பிக்கிறதுனா அது எதை காட்டுகிறது? அது என்ன அர்த்தத்தை காட்டுகிறதாம்? வசனம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால் அந்த வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, நாங்கள் எங்களையே பிரகாசியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும். 6வது வசனம் சொல்லுகிறது, இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசுவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களை பிரகாசித்தார். 5வது வசனம் இப்படியா சொல்கிறது, நாங்கள் எங்களை பிரகாசியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரகாசிப்பிக்கிறோம். இங்க வசனம் சொல்லுகிறது இருதயம் பிரகாசிக்கிறதுனா அவர்கள் எப்படி இருப்பார்களாம்? அவர்கள் எப்படி பிரசங்கிக்கிறவர்களா இருப்பாங்களா? அங்கு 2 காரியத்தை சொல்லுகிறது. எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க? 1, அவர்கள் தங்களை பிரகாசிக்காமல், வசனம் தெளிவாய் சொல்லுது பாருங்க, நாங்கள் எங்களை பிரகாசியாமல். 2வது எப்படி இருப்பாங்களா? ஊழியக்காரர்கள் என்று பிரகாசிப்பிக்கிறோம். அவங்களை தாங்களே பிரகாசிக்க மாட்டாங்க. 2வது அவர்கள் ஊழியக்காரர்கள் என்று பிரகாசிப்பார்களாம். அப்ப எங்களை நாங்கள் பிரகாசிப்பியாமல் என்று வசனம் சொல்லுகிறது என்றால் அது எதை காட்டுகிறது? அப்ப இருதயம் பிரகாசிக்கிறது என்றால் அவர்கள் இப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்கள் என்ன கிரியை செய்கிறதா இருக்கிறாங்க? எங்களை நாங்கள் பிரகாசியாமல்னா என்ன அர்த்தமாம்? வசனம் சொல்லுகிறது தீத்துவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர்களுடைய வாயை அடக்கவும் அவர்கள் இழிவான ஆதாயத்துக்காய் தகாதவைகளை உபதேசித்து முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகிறார்கள். இந்த இருதயம் பிரகாசிக்கிறவர்கள் எப்படி இருப்பார்களாம்? தங்களை தாங்களே உயர்த்த மாட்டாங்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் வாய் அடக்கம் உள்ளவர்களாய் காணப்படுவார்கள். இவர்கள் தேவனால் பயன்படுத்தப்பட்டவர்களை நீங்க போய் பார்த்தீங்கன்னா அவர்கள் வாயிலிருந்து தேவையில்லாத வார்த்தைகள் எதுவும் வராது. அவர்கள் வாயிலிருந்து எந்த மரியாதை குறைவான வார்த்தைகள் புறப்படாது. அவர்கள் வாயிலிருந்து எந்த ஒரு கெட்ட வார்த்தைகள் புறப்படாது. குறிப்பாய் அவர்கள் வாயிலிருந்து வீணான வார்த்தைகளை அவர்கள் பேச மாட்டார்கள். அவங்ககிட்ட நீங்க கொஞ்ச நேரம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும். அவங்ககிட்ட கொஞ்ச நேரம் நாம ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தா நம்முடைய சோர்வுகள் எல்லாம் மாற்றப்பட்டு உற்சாகமுள்ள இருதயமா இருக்கும். அவங்ககிட்ட கொஞ்ச நேரம் நம்ம பேசி பார்த்தோம்னா நமக்கு நம்பிக்கையற்ற சூழ்நிலை இருந்தோம்னா உடனே அவர்களுக்குள்ளாய் நமக்குள்ளாய் நம்பிக்கை துளிர்க்கிறதை நாம் பார்க்க முடியும்.
இதுதான் இருதயம் பிரகாசிப்பிக்கிறவர்களை காட்டுகிறது. இதை நான் உணர்வு பூர்வமான காரியத்தை நான் சொல்லல, அவர்கள் வாழ்க்கையிலே உணர வேண்டிய காரியத்தை சொல்லுகிறேன். ஏனென்றால் உலகத்திலையும் மோட்டிவேஷன் ஸ்பீச் பண்றவங்க இருக்கிறாங்க, கிறிஸ்தவத்திலையும் தேவன் சொல்லுகிற வார்த்தையின்படி இங்க சொல்லுகிற காரியமும் இருக்கிறது. உலகத்துல இருக்கிற காரியம் அவர்களை உணர்வு பூர்வமாய் மாற்றுகிறது. ஆனா இந்த இருதயத்திலே பிரகாசம் உள்ள தேவனுடைய ஒளியை பற்றி பிரகாசிக்கிறவர்கள் எப்படி இருப்பாங்களா? அவர்கள் ஜனங்களை ஒளியிலே நடத்துகிறவர்களாய் இருப்பாங்க. அவங்க தவறான வழிகளை எதையும் கற்றுக் கொடுக்க மாட்டார்கள், அவர்கள் நேரான வழியிலே நடத்துகிறதா இருப்பாங்க. அந்த வசன தெளிவாய் சொல்லுது பாருங்க, எங்களை பிரகாசியாமல். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் வாயை அடக்க வேண்டும், வாய் அடக்கம் உள்ளவர்களாய் இருப்பாங்க, தேவையில்லாத வார்த்தைகளை பேசாத இருப்பார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதற்கு நல்ல உதாரணம் யார் தெரியுமா? வேதத்திலே நாம் பார்த்தோம் என்றால் அந்த வசனம் சொல்லுகிறது, யோவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பார்க்கும்போது யோவான் ஸ்நானகனை குறித்து நாம் பார்க்கலாம். அந்த தீத்துவின் புஸ்தகம் 1:11 சொல்லுகிறபடி அவன் வாயடக்கம் உள்ளவனாயும் காணப்பட்டான், அதே நேரத்திலே அவன் இழிவான ஆதாயத்துக்காய் கிரியை செய்யாதவனாய் காணப்பட்டான். யோவான் ஸ்நானகனை குறித்து வசனம் எப்படியா சொல்லுகிறது? 1ஆம் அதிகாரம், யோவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆவது வசனத்தை வாசித்தோம் என்றால், எருசலேமில் இருந்த யூதர்கள் ஆசாரியரையும் லேவியரையும் யோவான் இடத்தில் அனுப்பி நீர் யார் என்று கேட்ட பொழுது, இங்க வசனம் சொல்லுகிறது, யோவான் இடத்துல ஆசாரியர்கள் வருகிறாங்க, லேவியர்கள் வருகிறாங்க. யார் நிமித்தமாய் வருகிறாங்க? அங்க இருக்கிற யூதர்கள் கூட்டம் எல்லாம் சேர்ந்து இவங்களை அனுப்பி வைக்குது. எதற்காக? யோவானை குறித்து அறிந்து கொள்ளும்படியாய். யோவான் இடத்துல வந்த உடனே அவன் என்ன சொல்றான் பாருங்க, வசனம் சொல்லுகிறது, அவன் மறுதலியாமல் அறிக்கையிட்டதும் அன்றி நான் கிறிஸ்து அல்ல என்றும் நான் எலியா அல்ல என்றும் தீர்க்கதரிசி அல்ல என்றும் அவன் உரைக்கிறதை நாம் பார்க்க முடியும். இங்க 4 காரியத்தை பார்க்க முடியும். ஒன்னு என்னவா, அங்க வசனம் சொல்லுது, அவன் மறு உத்தரவு வரல, மறுதலியாமல் அறிக்கையிட்டதும் அன்றி. அவன் மாய மூடிக்கிட்டு சும்மா இருக்காம அவன் என்ன செய்கிறான்? அவன் அழைக்கப்பட்ட அழைப்பை குறித்து பேசுறான். அவன் யார்? முதலாவது அவன் எலிசபெத்தினுடைய மகன் என்றும் அவன் யோவான் ஸ்நானகன் யோவான் என்றும் அவர்களுக்கு அறிவிக்கிறான். அது மாத்திரமல்ல, அங்க இருக்கிற யூதர்கள், அதாவது ஆசாரியர்கள், லேவியர்கள் என்ன கேட்கிறாங்க? நீ கிறிஸ்துவா என்று கேட்கிறாங்க, சாரி எலியாவா என்று கேட்கிறார்கள். அவன் சொல்லுகிறான், நான் எலியா இல்லை. அதே நேரத்தில் அவன் சொல்லுகிறான், நான் தீர்க்கதரிசியா என்று கேட்கிறார்கள். நான் தீர்க்கதரிசி இல்லை. அது மாத்திரமல்ல, அதோடு கூட அவன் ஒரு வார்த்தையை சொல்ற பாருங்க, நான் கிறிஸ்துவும் அல்ல. ஏன் அப்படி அவன் கிறிஸ்துவும் அல்ல என்று சொல்லணும்? ஆசாரியர்கள் லேவியர்களுக்கு கேட்டது 2 வார்த்தை தான், நீ எலியாவா தீர்க்கதரிசியா. ஆனா அவன் சொல்றான் பாருங்க, நான் கிறிஸ்துவும் அல்ல. ஏனென்றால் அந்த காலத்திலே அந்த கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக யோவான் ஸ்நானகன் வாழ்ந்த காலத்துல கிறிஸ்துவுக்காய் ஜனங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தது நாம் பார்க்க முடியும். அவர்கள் ஏசாயா புஸ்தகத்துல சொல்லி கொண்டிருக்கிற கன்னி ஸ்திரீயிலிருந்து ஒரு குமாரன், நமக்கு ஒரு பாலகன் பிறப்பான் என்ற வார்த்தை நிறைவேறும்படியாய் அவர்கள் காத்து கொண்டிருந்தாங்க. அவர்கள் பிதாவின் ராஜ்யத்தை பூமியில கர்த்தர் கொண்டு வர போகிறார், ரோமரின் அடிமைத்தனத்திலிருந்து தேவன் நம்மளை விடுதலையாக்க போகிறார் என்று காத்து கொண்டு இருந்தாங்க. இதனாலதான் நீங்க வரலாறு படிச்சு பாத்தீங்கன்னா, நீங்க கத்தோலிக்க பைபிள்லயும் இருக்கும், மக்கபேஸ் சொல்லி ஒரு 1ஆம் மக்கபேஸ், 2ஆம் மக்கபேஸ், 3ஆவது மக்கபேஸ் என்று சொல்லி இருக்கிறத நான் பார்க்க முடியும். அது யார் என்றால், அந்த காலத்துல கிறிஸ்துவ போல அங்கீகரிக்கப்பட்டவர். அவன் ஜனங்களை விடுவிக்கிறவனாய், ஜனங்களை நடத்துகிறவனாய் காணப்பட்டான். அப்ப அவனை கூட கிறிஸ்து என்று ஜனங்க எதிர்பார்த்தாங்க. கடைசியில் அவன் கிறிஸ்து இல்லை என்று நிரூபிக்கப்பட்டது. அதே போலதான் இது காட்டுகிறது. அதனாலதான் யோவான் சொல்லுகிறான், நான் கிறிஸ்து அல்ல என்று சொல்லுகிறான். இது எல்லாம் எதை காட்டுகிறது? தன்னை தேவனுக்கு முன்பாய் தாழ்த்துகிறதை காட்டுகிறது. அவன் தன்னை பிரசங்கப்படுத்தல, தன்னை அவன் பிரஸ்தாபப்படுத்தல, தன்னுடைய ஒளியை அங்க இருக்கிற ஜனங்களுக்கு பிரகாசிப்பிக்கல. அதற்கு பதிலாக என்ன செய்கிறான்? இயேசுவே கர்த்தர் என்று அவன் பிரகாசமாய் காட்டுகிறான். இதுதான் இருதயத்தை தேவன் பிரகாசம் பண்ணுகிறதை காட்டுகிறது. ஒரு மனிதனுடைய இருதயத்தை தேவன் பிரகாசிக்க செஞ்சுட்டா அவன் தன்னை உயர்த்துகிறவனாய் காணப்பட மாட்டான், அவன் அநேகருக்கு தேவனை உணர்த்துகிறவனாய் காணப்படுவான். அவன் இடத்துல நாம் போய் பேசினா அவன் தேவனை சுட்டி காட்டுகிறவனாய் காணப்படுவான். இங்க யோவான் சொல்லுகிறான் பாருங்க, நான் கிறிஸ்துவும் அல்ல என்று சொல்லுகிறான். ஏனென்றால் ஜனங்கள் தவறாய் புரிந்து கொள்ளக்கூடாது. அவன் எலியாவோ அவனுக்கு தீர்க்கதரிசி என்று அறியாமல் அவன் கிறிஸ்து என்று அறிந்த, ஏன்னா அடுத்த வசனம் தெளிவாய் சொல்லுது, நீ எலியாவும் அல்ல
கிறிஸ்துவம் அல்ல. 25வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க, தெளிவாய் சொல்லுகிறது, நீ கிறிஸ்துவம் அல்ல, எலியாவும் அல்ல, தீர்க்கதரிசியும் அல்லவென்றால் ஏன் நீ ஞானஸ்தானம் கொடுக்கிறாய்? ஏன் யோவான் ஸ்நானன் கிறிஸ்துவம் அல்ல என்று சொன்னதுக்கு 2வது காரணம் என்ன தெரியுமா? அவன் அங்கு ஒரு ஞானஸ்தானம் கொடுக்கிறவனாய் மாறுகிறான், பரிசுத்தப்படுத்துகிறவனாய் மாறுகிறான். அந்த காலத்துல எலியா தீர்க்கதரிசிகளும் எலியா போன்ற ஜனங்கள் மாத்திரம்தான் தேவனை கர்த்தருக்குள்ளாய் நடத்தினாங்க. அதனாலதான் அங்க கேட்கிறான், நான் கிறிஸ்துவம் அல்ல என்றால் ஏன் ஞானஸ்தானம் கொடுக்கிறாய்? இங்க யோவான் சொல்லி இருக்கலாம், நான் ஒரு தீர்க்கதரிசி, நான் எலியாவின் அபிஷேகத்தை பெற்று இருக்கிறேன், என்ன பின்பற்றி வாங்க என்று சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா யோவான் என்ன சொல்லுகிறான்? தன்னை தாழ்த்துகிறவனாய் மாறுகிறான். அப்ப இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் எப்படி காணப்படணும்? நம்முடைய தாழ்த்துகிறவர்களாய் நாம் காணப்படணும். நம்முடைய இருதயம் பிரகாசிக்கிற இருதயமாய் இருக்கும் என்றால், நாம் அநேகரை தேவன் பக்கம் திருப்புகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்றால் எப்படி நாம் காணப்படணும்? முதலாவது நாம் தாழ்த்துகிறவர்களாய் காணப்படணும். இந்த தாழ்மையுள்ளவர்கள் தான் பிரகாசம் பண்ணுகிறவர்களாய் பிரகாசிக்கிறவர்களாய் மாறுகிறார்கள். அவர்கள் இருதயத்தின் ஒளியிலிருந்து புறப்படுகிற, அவர்கள் இருதயத்தில் கிறிஸ்துவில் புறப்படுகிற ஒளியானது அநேகரை ரட்சிப்புக்குள் நடத்துகிறதாய் காணப்படுகிறது. அப்ப இன்றைக்கு தேவன் நம்மளை பிரகாசம் அடைகிறவர்களாய் கர்த்தர் நம்மளை மாற்றுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவர் நம்முடைய இருதயத்தை பிரகாசிக்க பண்ணுகிறார். நம்மளை தாழ்மையுள்ளவர்களாய் கர்த்தர் நம்மளை மாற்றுகிறார். மனத்தாழ்மையுள்ள ஜனமாய் நம்மளை மாற்றுகிறார். அங்கு யோவான் இன்னொரு காரியத்தை சொல்றான் பாருங்க, 27வது வசனத்துல யோவான் சொல்லுகிறான், யோவான் புத்தகம் 1:27 சொல்லுகிறான், நான் அவருடைய பாதரட்சியை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல. பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரம் அல்ல. ஆனா நீங்க இயேசு யோவானை குறித்து சொல்லும் பொழுது அவன் எல்லாரை காட்டிலும் பெரிய தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். எல்லாரை காட்டிலும் யோவான் ஸ்நானகன் பெரிய தீர்க்கதரிசி இயேசுவே சொல்லுவார். ஆனா இங்கு யோவான் என்ன சொல்லுகிறான்? நான் பாதரட்சியை கலட்ட கூட நான் பாத்திரன் இல்லை என்று சொல்லுகிறான். இதுதான் மனத்தாழ்மையை காட்டுகிறது. இதுதான் ஒரு தேவனுடைய இருதயத்தில் பிரகாசிப்பிக்கிற தேவ பிள்ளையினுடைய இருதயமாய் இருக்கிறது. அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிறோம். நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? நாம் தேவனுக்குள்ளாய் நம்மளை மனத்தாழ்மை உள்ளவர்களாய் காணப்படுறோமா? ரட்சிக்கப்படாதவர்களுக்கு நாம் தேவ சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கிறவர்களாய் இருக்கிறோமா? நம்முடைய நடக்கை எப்படி இருக்கு? மேன்மையான காரியத்தை நாம் பேசுகிறோமா? நாம் மேன்மையான வார்த்தைகளை சொல்லுகிறவர்களாய் காணப்படுகிறோமா? அல்லது கிறிஸ்துவை நாம் உயர்த்துகிறவர்களாய் காணப்படுகிறோமா என்பதை நிதானித்து பார்ப்போமாக. அப்ப இங்க யோவான் ஸ்நானகன் ஒரு உதாரணமாய் மாறுகிறான். என்னவாய் மாறுகிறான்? அவன் தன்னை தாழ்த்துகிறவனாய் காணப்பட்டான். தன்னை தாழ்த்தி தேவனை வெளிப்படுத்துகிறவனாய் காணப்பட்டான். அது என்னவாய் மாறுகிறது பாருங்க. அவன் தன்னை பிரஸ்தாவப்படுத்தாமல் அவன் சொல்லுகிறான், பிரகாசிக்காமல் அவன் சொல்லுகிறான் பாருங்க, இயேசுவே கர்த்தர் என்று அவன் வெளிப்படுத்துகிறான். எப்படியாம்? அதே யோவான் புத்தகம் 1வது அதிகாரம் 27 நாம் படிச்சு பார்த்தோம் என்றா, எனக்கு பின்வந்தவர் என்னிலும் மேன்மையுள்ளவர். வயதிலையும் இயேசு யோவானை விட சின்னவர். மற்ற எல்லா காரியத்திலையும் யோவானை விட சின்னவர் தான் இயேசு கிறிஸ்து. ஆனா யோவான் என்ன சொல்றான் பாருங்க, இயேசுவை குறித்து சொல்லுகிறான், எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் மேன்மையுள்ளவர். 2வதா இன்னொரு வார்த்தையை சொல்றான் பாருங்க, 29ல இருந்து 30 வசனம் வரைக்கும் நான் படிச்சு பார்த்தோம்னா அவன் சொல்லுகிறான், இயேசுவை குறித்து, இயேசு யார் என்பதை அந்த வசனத்து மூலம் சொல்லுகிறான். 29 சொல்லுது பாருங்க, மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, எனக்கு பின் ஒருவர் இருக்கிறார், அவர் எனக்கு முன் இருந்தபடியினால் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொன்னேன் என்று அவர் இவர்தான். அங்கு கிறிஸ்துவுக்காய் காத்திருந்தார்கள் அல்லவா யூதர்கள்? இவன் ஒரு தீர்க்கதரிசியோ எலியாவோ என்று காத்திருந்தார்கள் அல்லவா? அதற்கு யோவானே காண்பிக்கிறான் பாருங்க, நான் கிறிஸ்து அல்ல, இவரே கிறிஸ்து. என்னை நடத்துகிறவர் இவர்தான். இவருக்காகத்தான் நான் வழியை ஆயத்தம் பண்ண வந்தேன், இவருக்குத்தான் நான் ஊழியம் செய்ய வந்தேன். நான் அவருக்கு மேன்மையானவர் அல்ல என்று தன்னை தாழ்த்தி தேவனை வெளிப்படுத்துகிறதை காட்டுகிறது. அவ இன்றைக்கு தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நமக்கு இது மிகவும் அவசியமாய் இருக்கிறது. இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் தங்களுடைய மேன்மைக்காக காத்திருக்கிறார்கள், தங்களை மேன்மை பாராட்ட காத்திருக்கிறார்கள், தங்களுடைய பேர் எல்லாருக்கும் பிரஸ்தாபமாகணும் என்று நினைக்கிறாங்க, என்ன நிறைய பேர் பின்பற்றி வரணும் என்று நினைக்கிறாங்க. அதை ஒரு கிரைட்டீரியா வச்சுட்டு என்ன சொல்றாங்க தெரியுமா? கர்த்தர் இவர்களை தான் பயன்படுத்துகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் யாரை பயன்படுத்துகிறார்கள் யாரை பயன்படுத்தவில்லை என்பதை எப்படி நாம் அறிந்து கொள்வது? அந்த மனிதனுடைய ஜீவியத்தை வைத்துதான், அவர்களுக்கு பின்பாக செல்லுகிற ஆட்களை வைத்து அல்ல.
இங்க உலகத்துல பாத்தீங்கன்னா அநேக பெரிய பாடகர்கள் இருக்காங்க, அவங்க பின்னாடி லட்சக்கணக்கான ஜனங்க போறாங்க, கோடிக்கணக்கான ஜனங்கள் அவர்கள் பின்பாக போறாங்க. அதற்கென்று அவர்களை கர்த்தர் பயன்படுத்தினார் என்று சொல்ல முடியுமா? அப்படி கிடையாது. ஒரு மனிதன் தேவனால் பயன்படுத்தப்படுகிறான், தேவனால் பயன்படுத்தப்படவில்லை என்று எப்படி நாம் காண்பது? அவர்களுடைய இருதயத்தின் பிரகாசத்திலிருந்து நாம் காண முடியும். அவர்கள் யாரை உயர்த்தி காட்டுகிறார்கள் என்பதை நாம் காண முடியும். அவர்களுடைய எண்ணம் எதுவாக இருக்கிறது? தங்களை உயர்த்துகிறதா இருக்கிறார்களா, தேவனை உயர்த்துகிறவர்களா என்று நாம் பார்க்க முடியும். அப்போஸ்தலர் புஸ்தகம் 11வது அதிகாரத்துல நீங்க படிச்சு பார்க்கும்போது, பேதுரு கொர்நேலை வீட்டுக்கு வர்றான். கொர்நேலை என்ன செய்கிறான்? அவன் பாதத்துல போய் விழுகிறான். உடனே கொர்நேல் என்ன சொல்லுகிறான்? நானும் உன்னை போல் ஒரு மனிதனே என்று அவன் சொல்லுகிறான். ஏன் கொர்நேலை காலில் விழுந்தான்? தூதனே வந்து சொன்னான், கர்த்தர் அந்த மனுஷனை வீட்டுக்கு அழைத்துட்டு வர சொல்ற. அதனால கொர்நேலை பேதுருவின் காலில் விழுந்தான். ஆனா பேதுரு என்ன சொன்னா பாருங்க, நானும் உன்னை போல் ஒரு மனிதனே. இன்றைக்கு நம்மளால் அப்படி சொல்ல முடிகிறதா? பெருமைக்கும் புகழுக்கும் நாம் ஓடாமல் நம்மளை நாமே தாழ்த்தி கர்த்தருக்குள் நம்மளை மறைச்சு கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோமா? அப்படிப்பட்டவர்கள் இருதயத்தில் பிரகாசம் உள்ளவர்களாய் காணப்படுகிறார்கள். நம் இருதயத்திலே நம்முடைய இருதயம் அநேகருக்கு பிரகாசம் உள்ள இருதயமாய் மாறுகிறது. இரண்டாவதாக, இருதய பிரகாசம் உள்ளவர்கள் எப்படி இருப்பாங்க? முதலாவது தங்களை பிரகாசிக்காதவர்களாய் இருப்பாங்க. இரண்டாவது அதே வசனம் சொல்லுகிறது, உங்களுக்கு ஊழியக்காரனாய் பிரகாசித்து என்று வசனம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 4:5 சொல்லுகிறது, ஊழியக்காரனாய் பிரகாசித்து. அப்ப ஊழியக்காரனாய் பிரகாசித்தான் என்றால் என்ன அர்த்தம்? அந்த வசனம் தெளிவாய் சொல்லுங்க. யாருக்கு ஊழியக்காரனா? வசனம் தெளிவாய் சொல்லுங்க. அந்த வசனத்தை நான் ஒரு விஷயம் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் புத்தகம் 4வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுது, உங்கள் ஊழியக்காரன் என்றும் பிரகாசிக்கிறோம். யாரை அவர்கள் பிரகாசிக்கிறாங்க? தங்களை தாங்களே பிரகாசிக்கல. ஆனா யாரை அவர்கள் பிரகாசிக்கிறார்களாம்? உங்கள் ஊழியக்காரர்கள். யாருடைய ஊழியக்காரர்கள்? ஜனங்களுடைய ஊழியக்காரர்கள். முதலாவது அவர்கள் மனத்தாழ்மை உள்ளவர்களாய் இருப்பாங்க. இரண்டாவது மற்றவர்களிடத்தில் தாழ்மையோடு நடந்து கொள்ளுவார்கள். மற்றவர்களுக்கு முன்பாய் தங்களை உயர்த்தினவர்களாய் அவர்கள் காண்பிக்க மாட்டாங்க. மற்றவர்கள் வந்து இவர்களுக்கு பணிவிடை செய்யணும் என்று எதிர்பார்க்க மாட்டார்கள். இவர்கள் அவர்களுக்கு ஊழியக்காரரை போல காணப்படுவார்கள். அந்த வசனம் தெளிவாய் சொல்லுது பாருங்க, உங்களுக்கு ஊழியக்காரர்கள், கிறிஸ்து நிமித்தமாய் உங்களுக்கு ஊழியக்காரர்கள். அப்ப ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளையா இருக்கணும்? அவர்கள் மற்றவர்களுக்கு பணிவிடை செய்கிறவர்களாய் காணப்படணும். மற்ற ஜனங்களுக்கு உதவி செய்கிறவர்களாய் ஊழியக்காரர்களாய் காணப்படணும். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் கிறிஸ்துவை பெற்றுக்கிட்டேன், நான் ஜீவனுள்ள தேவனை பின்பற்றுகிறேன் என்று சொல்லி தன்னை மேன்மை பாராட்டாமல், கிறிஸ்து எப்படி சீஷர்களின் பாதத்தை கழுவினாரோ அதே போல் நாம் ஜனங்களின் பாதங்களை கழுவுகிறவர்களாய், உதவி செய்கிறவர்களாய், ஊழியக்காரர்களாய் காணப்பட வேண்டும் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்துவுக்கு ஊழியக்காரர்களாய் இருக்கிறோம், இயேசுவை பின்பற்றுகளா இருக்கிறோம், இயேசுவுக்காய் வேலை செய்யலா இருக்கிறோம். அதை மாத்திரம் வேதம் கற்றுக் கொடுக்கல. நாம் மனிதர்களுக்கு ஊழியக்காரர்களாய் நாம் காணப்பட வேண்டும். எதன் நிமித்தமாய்? கிறிஸ்துவின் நிமித்தமாய். அப்படி ஊழியக்காரர்களாய் இருக்கிறது என்ன அர்த்தமாம்? அதனுடைய விளக்கம் என்ன? ஒரே ஒரு வசனத்தை நாம் வாசித்து நாம் ஜெபிப்போமாக. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 19வது வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 9வது அதிகாரம் 19வது வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, நான் ஒருவனுக்கும் அடிமைப்படாதவனாய் இருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயம் பண்ணிக்கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். பவுல் அங்கு யாருக்குமே அடிமை கிடைக்கல. அவனுக்கு நல்ல பணம் இருந்துச்சு, நல்ல வசதி இருந்தா, நல்ல அதிகாரத்துல இருந்தான். அவன் நல்ல 2 லாங்குவேஜ் நிறைய லாங்குவேஜ் கத்துக்கிட்டு இருந்தான். கமாலியல் பாதத்தில் கற்றவனாய் இருந்தான். இவ்வளோ மேன்மை உள்ளவனாய் இருந்தோம், கிறிஸ்துவின் உபதேசத்திற்காய், சுவிசேஷத்திற்காய் தன்னை அடிமைப்படுத்தி கொண்டவனாய் இருக்கிறான். எப்படி அடிமைப்படுத்திக்கிட்டானா? அந்த வசனங்கள் சொல்லுது. வசனத்தை வாசித்தால் நேரம் கடந்து போகும். நான் குறிப்பை மாத்திரம் சொல்றேன். 21 இருந்து 1 கொரிந்தியர் 9 20 இருந்து 22வது வசனத்துக்கு நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா 4 முறைகள்ல தன்னை அடிமைப்படுத்துகிறான். எப்படியா? வசனம் சொல்லுது, யூதனை ஆதாயப்படுத்த யூதனை போல அவன் மாறினான். நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படித்தவர்களை ஆதாயம் பண்ண நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்தவனை போல மாறினான். நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாதவர்களை ஆதாயம் பண்ணிக்கொள்ள நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாதவனை போல அவன் மாறினான். குறிப்பாய் பலவீனனை ஆதாயம் பண்ணிக்கொள்ள பலவீனனை போல் அவன் மாறினான். இதுதான் ஊழியக்காரனாய் மாறுவதற்கான அடையாளத்தை காட்டுகிறது.
ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய இருதயம் பிரகாசிக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? அவர்கள் மற்றவர்களுக்கு பணிவிடை செய்கிறவர்களாய் இருப்பாங்க. எப்படியாம்? அவர்களுக்கு ஏற்றபடி தங்களை மாற்றிக்கொண்டவர்களாய் இருப்பாங்க. நியாய பிரமாணத்தை பின்பற்றாதவங்கிட்ட போயிட்டு நான் நியாய பிரமாணத்தை பின்பற்றேன், நீ பாவி என்று சொல்ல மாட்டார்கள். நியாய பிரமாணத்தை பின்பற்றவர்களிடத்தில் நியாய பிரமாணிகளை போல மாறுவார்கள். பலவீனர்களிடத்துல நான் பலம் உள்ளவன், என்ன பின்பற்றுவா என்று சொல்லாமல் தன்னை பலவீனம் உள்ளவர்களை போல அவர்களுக்கு மாற்றிக்கொள்வார்கள். இது எல்லாவற்றையும் ஒரே வார்த்தையில சொல்லணும்னா அந்த 2 கொரிந்தியர் 9:27 தெளிவாய் சொல்லுகிறது. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறதற்கு நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். இதுதான் இருதயம் பிரகாசம் உள்ளவர்களுடைய அடையாளம். அவர்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் தன்னை பிரகாசிப்பிக்காமல் இயேசுவை பிரகாசிப்பார்கள். 2வது, தன்னுடைய சரீரத்தை ஒடுக்கி தன்னை ஜனங்களிடத்திலே தாழ்த்தினவர்களாய் காணப்படுவார்கள். இது தேவன் இன்றைக்கு நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம். நம் புகழுக்கோ பெருமைக்கோ நம்மளுடைய பெயர்கள் உயர்த்தப்படுவதற்கோ நாம் ஓடாமல் நம்மளை ஒடுக்கி கிறிஸ்துவுக்காய் நம் ஊழியக்காரர்களாய் நாம் மாறுவோமாக. நம் ஜனங்களிடத்திலே ஊழியக்காரர்களாய் நாம் மாறுவோமாக. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிப்பதே நம்முடைய பிரதான நோக்கமாய் இருப்பதாக. இன்றைக்கு அநேகர் சொல்றாங்க, என்னால இது செய்ய முடியாது, என்னால நான் சாப்பாடு இல்லாம இருக்க முடியாது, என்னிடத்துல பொருட்கள் இருக்கு, இதை விட்டுட்டு நான் போக முடியாது என்று சொல்லுகிறார்கள். ஆனா ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி இருக்கணும் தெரியுமா? தன்னுடைய சரீரத்தை ஒடுக்கி சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்களாய் இருக்கணும். இன்றைக்கு கர்த்தர் நம்மளை பிரகாசிக்க பண்ணுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? நம் மூலமாய் அநேகர் தேவன் தம் பக்கம் திருப்ப போகிறார். அதற்கு நம்மளை நாம் தாழ்த்துகிறவர்களாய் நாம் காணப்படணும், கிறிஸ்துவை உயர்த்துகிறவர்களாய் நாம் காணப்படணும். அதே வசனத்தை நான் மீண்டும் ஒரு வாசிக்கிறேன். தன்னுடைய சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்தி. வேத வசனம் சொல்லுகிறது, இன்றைக்கு நம்முடைய ஜீவியம் பிரகாசத்தின் ஜீவியமாயிருக்கா அல்லது ஒளியின் ஜீவியமாயிருக்கா? ஒளி என்பது நீங்க தான் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அது தேவனுடைய நோக்கம் அல்ல. தேவனுடைய நோக்கம் அதை காட்டிலும் மேலானது. உங்களை பிரகாசம் அடைகிற செய்கிறது. நீங்க பிரகாசிப்பிக்கிறவர்களாய் மாறணும். நீங்க அநேகரை நாம் தேவன் பக்கம் திரும்பணும். நம்முடைய சரீரத்தை நாம் ஒடுக்கணும். இன்றைக்கு தேவ சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்போமாக. நம்முடைய இருதயம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? அது பிரகாசிப்பிக்கிற இருதயமாய் இருக்கிறதா? அது பிரகாசம் அடைந்த இருதயமாய் இருக்கிறதா? அல்லது கல்லான இருதயமாய் இருக்கிறதா? தேவனுடைய நமக்கு தேவனை உயர்த்துகிறவர்களாய் இருக்கிறோமா? அல்லது தேவனுக்கு நம்மளை நாம் உயர்த்துகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோமா? நாம் அநேகருக்கு அடிமைப்பட்டவர்களாய், அநேகருக்கு நாம் ஊழியக்காரர்களாய் நாம் மாறுகிறோமா? அல்லது நம்மளையே நாம் மேன்மை பாராட்டி என்ன அவங்க பின்பற்றி வரட்டும் என்று நாம் காத்து கொண்டிருக்கிறோமா? இப்பொழுது நாம் கண்களை மூடுவோமாக. தேவனிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே என்னை நீர் பிரகாசிக்க பண்ணும் என்று சொல்லுங்க. என்னை நீர் பிரகாசிக்க பண்ண என்று சொல்லுங்க. இன்னைக்கு 2 காரியத்தை பார்த்தோம். ஒன்னு, இருளடைந்தவர்கள் ஒளியாய் மாறுவது, ஒளியாய் இருக்கிறவர்கள் பிரகாசிக்கப்படுவது. இன்றைக்கு நம்முடைய ஜீவியம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? நாம் பிரகாசிக்கிறவர்களா இருக்கிறோமா? அல்லது நாம் வெளிச்சம் உள்ளவர்களா இருக்கிறோமா? அல்லது நாம் இருளிலே காணப்படுகிறோமா? இப்பொழுது எல்லாரும் கண்களை மூடுமா. ஒரே நிமிடம் தேவனிடத்தில் ஜெபித்து நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே என்னை நீ பிரகாசிக்க பண்ணுங்க என்று சொல்லுங்க. தேவனிடத்துல சொல்லுங்க. முதலாவது, என்னை நீர் ஒளியாய் மாற்றுங்க என்று சொல்லுங்க. என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் நன்மையுள்ளதா இருக்கணும். என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் பெருமையின் வார்த்தையா இருக்கக்கூடாது, கோபத்தின் வார்த்தையா இருக்கக்கூடாது, மற்றவர்களை சரிகட்டு ஓட செய்கிற வார்த்தையா இருக்கக்கூடாது, மற்றவர்களை மோசமோக்குகிற வார்த்தையா இருக்கக்கூடாது, தேவனை வெளிப்படுத்துகிற வார்த்தையா இருக்கட்டும் சொல்லுங்க. கர்த்தர் நம்மளை இப்பொழுது முதலாவது ஒளியாய் மாற்றுகிறார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளும் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு கொடுந்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் தேவன் இருதயத்தை பிரகாசம் பண்ண செய்கிறீர் என்று எங்களோடு பேசினீர். எங்களை நீர் பிரகாசம் அடைய பண்ணுகிறீர் என்று நீ பேசினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இருளில் நடக்கிறார்களோ, இன்னும் ஒளியை பெறாதவர்களாய் இருக்கிறார்களோ, அவர்களுக்கு நீர் பரிசுத்த ஆவியை கொடுத்து இப்பொழுதே ஒரு நவமான இருதயத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, கல்லான திருக்குள்ள இருதயம் எடுக்கப்பட்டு போவதாக கர்த்தருடைய கிரியை
வெளிப்படுத்துகிறவர்களாய், தேவனுடைய வெளிச்சத்தை, ஒளியை பெற்றுக் கொண்டவர்களாய் நீர் மாற்றுவீராக. எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களுடைய பிள்ளைகளை பிரகாசிப்பிக்கிறவர்களாய் நீர் மாற்றுங்க கர்த்தாவே. இருதயத்திலே பிரகாசிப்பிக்கிறவர்களாய் மாற்றுங்க. இவர்கள் இருதயம் தேவனுக்கு உகந்த இருதயமாய் மாறுவதாக. இனிமேல் இவர்களை பார்க்கிறவர்கள், இவர்கள் யாரிடத்துல பேசினாலும் தங்களை பிரகாசிப்பிக்கிறவர்களாய் காண்பிக்காமல் உம்மை அவர்கள் பிரகாசிப்பிக்க பண்ணுவார்களாக. உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்துவார்களாக. கிறிஸ்துவே கர்த்தர் என்பதை சொல்லுகிற வார்த்தைகள் இவர்கள் வாயிலிருந்து புறப்பட்டு கர்த்தாவே. குறிப்பாய் ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுடைய கிரியைகள், எங்களுடைய கிரியைகள் ஒரு ஊழியக்காரனுடைய கிரியையாய் காணப்படட்டும் கர்த்தாவே. பலவினருக்கு பலவினனை போலவும், ஆண்டவரே யூதனுக்கு யூதனை போலவும், நியாயப்பிரமாணம் தெரிந்தவர்களுக்கு நியாயப்பிரமாணம் தெரிந்தவனை போலவும், நியாயப்பிரமாணம் தெரியாதவனுக்கு நியாயப்பிரமாணம் தெரியாததை போலவும், ஆண்டவரே எங்களை நாங்கள் தாழ்த்தி ஜனங்களுக்கு ஊழியம் செய்கிறவர்களாய் எங்களை நீர் மாற்றுவீராக. குறிப்பாய் கிறிஸ்துவின் நிமித்தம் ஊழியக்காரர்களாய் எங்களை நீர் மாற்றுவீராக. எல்லாவற்றிற்கும் மேலாய் ஆண்டவரே எங்கள் சரீரத்தை ஒடுக்க தேவன் நீர் கீழ்ப்படியா நீர் உதவி செய்வீராக. உடைய பிள்ளைகளின் சரீரத்தை ஒடுக்க, மாம்சம் இவர்களை மேற்கொள்ளாதபடி ஆவியிலே நடத்தப்பட்டவர்களாய் எங்களை நீர் மாற்றுவீராக. ஆண்டவரே அப்படி நீ சேர்க்க நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கனமையும் நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.